பெட்ரோல் டீசல் விலை உயர்வை மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும் என முதல்வர் விஜய் வலியுறுத்தியுள்ளார். தேர்தல் முடிந்த பின் பெட்ரோலிய பொருட்களின் விலை உயர்வு ஏற்கத்தக்கதல்ல, இது அன்றாட பொருட்களின் விலை உயர்வுக்கு காரணமாக அமையும் என்றார். பொதுமக்களின் வெளிநாட்டு பயணங்களுக்கு சிறப்பு வரி விதிக்க மத்திய அரசு ஆலோசித்து வருவதாக வெளியான செய்திகளுக்கு பிரதமர் மோடி மறுப்பு தெரிவித்துள்ளார். வெளிநாட்டு பயணங்களுக்கு இதுபோன்ற கட்டுப்பாடுகள் விதிக்கப்படும் என்ற பேச்சுக்கே இடமில்லை என அவர் கூறியுள்ளார். பெட்ரோல், டீசல் மற்றும் எரிவாயு விலை உயர்வால் சாமானிய மக்களின் வாழ்வாதாரமே கேள்விக்குறியாக போகிறது. இதிலிருந்து மக்களை மத்திய அரசு எப்படி காக்கப் போகிறது என திமுக தலைவர் ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். மே 18ஆம் தேதி கேரள முதல்வராக வி.டி. சதீஷன் பதவியேற்க உள்ள நிலையில் விழாவில் பங்கேற்க முதல்வர் விஜய்க்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இந்த அழைப்பை ஏற்று முதல்வர் விஜய் கேரளா செல்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பெட்ரோல், டீசல் மற்றும் எரிவாயு விலை உயர்வால் மக்களின் வாழ்வாதாரத்தை கேள்விக்குறியாக்கிவிட்டு பொறுத்துக் கொள்ளுங்கள், அதை செய்யாதீர்கள், இதை செய்யாதீர்கள் என்று மத்திய அரசு அறிவுரை கூறுவது தனது தோல்வியை மறைக்கும் முயற்சியாகும் என உதயநிதி தெரிவித்துள்ளார். தெற்கு வங்கக்கடல் மற்றும் அந்தமான் கடல் பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை என்று தொடங்குவதற்கான சாதகமான சூழல் நிலவுவதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இன்று விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, தேனி மற்றும் புதுச்சேரியில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. அரூர் தனித்தொகுதி எம்எல்ஏ சம்பத்குமாருக்கு 10 கோடி ரூபாய் பேரம் பேசப்பட்டதாக தகவல் உள்ளது என அதிமுக அமைப்புச் செயலாளர் சிங்காரம் தெரிவித்துள்ளார். முன்னாள் அமைச்சர் கே.பி. அன்பழகன் அரசியல் வியாபாரியாக மாறிவிட்டார் எனவும் குற்றம் சாட்டியுள்ளார். பேரிடர் மேலாண்மை துறை இயக்குநராக பணியாற்றிய முத்துக்குமரனை கரூர் மாவட்ட கலெக்டராக நியமித்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. தேர்தல் புகார் மனுக்கள் இறுதி செய்யப்படும் வரை மின்னணு ஓட்டுப்பதிவு எந்திரங்கள் காப்பறையில் பாதுகாப்பாக வைக்கப்படும் என தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார். எரிபொருள் பயன்பாட்டை குறைக்க இனி திங்கள் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் வீடியோ கான்பரன்சிங் வாயிலாக மட்டுமே வழக்குகள் விசாரிக்கப்படும் என சுப்ரீம் கோர்ட் அறிவித்துள்ளது. பணியாளர்களில் 50% பேர் சுழற்சி முறையில் வீட்டிலிருந்து பணியாற்றவும் உத்தரவிட்டுள்ளது. படப்பிடிப்புக்காக வெளிநாடுகளுக்கு சென்று ஆடம்பர செலவு செய்வதை குறைக்க வேண்டும் என கமல்ஹாசன் வலியுறுத்தியுள்ளார். சிக்கன நடவடிக்கை குறித்த பிரதமர் மோடியின் அறிவுறுத்தலை தொடர்ந்து திரைத்துறையினருக்கு அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். நாற்காலியை நாம் தேடி செல்ல வேண்டாம், அது நம்மை தேடி வரும். நாம் ஓரமாக அமர்ந்தாலும் அந்த இடம் மையமாக மாறும் என சென்னையில் விசிக பொறுப்பாளர்களுடன் நடந்த ஆலோசனைக் கூட்டத்தில் திருமாவளவன் பேசினார். வேட்பாளர்கள் யார் என்றே தெரியாமல் தாவேகாவுக்கு மக்கள் வாக்களித்துள்ளனர். இது ஜனநாயகத்திற்கு ஆரோக்கியமானது அல்ல என காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம் தெரிவித்துள்ளார். ஜனநாயகன் திரைப்படம் இணையத்தில் லீக்கான விவகாரத்தில் பிரசாந்த், செல்வம், பாலா ஆகியோர் மீது குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர். மத்திய அரசுடன் இணக்கமாக இருந்து நிதியை பெற்று தமிழகத்தில் திட்டங்களை செயல்படுத்துவோம். இருப்பினும் கொள்கை மற்றும் மாநில உரிமை சார்ந்த நிலையை தாவேகா கடைபிடிக்கும் என அமைச்சர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். மக்களின் முன்னேற்றத்திற்காகவே கூட்டணி அமைக்கப்பட்டுள்ளது, பிளவை ஏற்படுத்த அல்ல. அதிமுகவில் அனைவரையும் ஒன்றிணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருகிறோம் என எம்எல்ஏ லீமா ரோஸ் தெரிவித்துள்ளார். இந்தியாவுக்கு கச்சா எண்ணெய் ஏற்றுமதி அதிகரித்துள்ளதாக ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர் செர்ஜி லாவ்ரோவ் தெரிவித்துள்ளார். ஒவ்வொரு எரிசக்தி வழிகளையும் தங்கள் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவர அமெரிக்கா முயற்சிப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் பிரதமர் மோடி மற்றும் அந்நாட்டு அதிபர் ஷேக் முகமது பின் சையத் அல் நயான் முன்னிலையில் எண்ணெய் வர்த்தகம் உள்ளிட்ட பல முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. ஐக்கிய அரபு அமீரகம் சென்ற பிரதமர் மோடி அந்நாட்டு அதிபர் ஷேக் முகமது பின் சயீத் அல் நஹ்யானுடன் கலந்துரையாடினார். அப்போது ஐக்கிய அரபு அமீரகம் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு பிரதமர் மோடி கண்டனம் தெரிவித்ததுடன் இக்கட்டான சூழலை ஐக்கிய அரபு அமீரகம் நிதானத்துடன் கையாண்ட விதம் பாராட்டுக்குரியது என்றார். ஹார்முஸ் ஜலசந்தியில் தற்போதைய நிலைமை மிகவும் சிக்கலாக உள்ளது. ஹார்முஸ் வழியாக அனைத்து கப்பல்களும் செல்வதற்கான உதவியை செய்ய நாங்கள் தயாராக இருக்கிறோம் என ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் தெரிவித்துள்ளார். ஈரான் பேச்சு நடத்தி ஒரு சுமூகமான ஒப்பந்தத்திற்கு வரவில்லை என்றால் முற்றிலும் அழிக்கப்படும் என அமெரிக்க அதிபர் டிரம்ப் கடுமையாக எச்சரிக்கை விடுத்துள்ளார். மத்திய பிரதேசத்தில் பல ஆண்டுகளாக சர்ச்சைக்குரியதாக இருக்கும் போஜ்சாலா வளாகத்தில் கோயில் இருந்தது உண்மை என அம்மாநில ஹைகோர்ட் தீர்ப்பு வழங்கியுள்ளது. மசூதி கட்டுவதற்கு தேவையான இடத்தை பெற மாநில அரசை முஸ்லிம் தரப்பினர் அணுகலாம் என தீர்ப்பு வழங்கியுள்ளது. அரபு அமீரகத்தில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் பிரதமர் மோடி பேசுகையில், நான் எனது 2வது வீட்டிற்கு வந்துள்ளேன்.
இந்த உணர்வு என் வாழ்வின் மிகப்பெரிய மூலதனமாகும். இன்று உங்கள் விமானப்படை விமானங்கள் வான்வழியில் எனக்கு பாதுகாப்பு அளித்தன. இது இந்திய மக்களுக்கு கிடைத்த ஒரு கௌரவம் என கூறினார். எரிசக்தி உள்ளிட்ட பல முக்கிய துறைகளில் இந்தியாவுக்கும் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கும் இடையிலான உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து ஆலோசனை நடத்தியதாக பிரதமர் மோடி சொன்னார். அமீரக அதிபரை சந்தித்த பிறகு பிரதமர் மோடி பேசுகையில், நான் உங்களுடன் தொலைபேசி வாயிலாக தொடர்ந்து பேசி வந்தேன். ஆனால் உங்களை நேரில் சந்திக்க நான் மிகவும் ஆவலாக இருந்தேன் என்றார். பரந்தூரில் விமான நிலையம் அமைக்கும் திட்டம் தொடர்பாக தலைமை செயலகத்தில் முதல்வர் விஜய் உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். இதுவரை சிவகாசியில் எம்எல்ஏ அலுவலகம் இருப்பிடம் தெரியாமல் இருந்தது. கடைசி 5 ஆண்டுகளாக அலுவலகம் திறக்கவே இல்லை. தற்போது நாங்கள் திறந்து தயார்படுத்தியுள்ளோம். இனி 24 மணி நேரமும் மக்கள் பணிக்காக எம்எல்ஏ அலுவலகம் திறந்திருக்கும் என அமைச்சர் கீர்த்தனா கூறினார். நாங்கள் அளித்த வாக்குறுதியை செய்து கொண்டே இருக்கிறோம். முதல் 3 வாக்குறுதிகளை நிறைவேற்றியதை பார்த்தாலே முதல்வர் விஜய் எப்படிப்பட்ட நடவடிக்கை எடுத்திருக்கிறார் என்று தெரிந்திருக்கும் என அமைச்சர் கீர்த்தனா தெரிவித்துள்ளார். தாவிக அமைச்சரவையில் காங்கிரஸ் சார்பில் 2 அமைச்சர்கள் இடம்பெறுவர். இது உணர்ச்சிபூர்வமான வரலாற்று சிறப்புமிக்க தருணம் என காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் கூறினார். நீட் என்பதே அடிப்படையில் ஒரு மோசடிதான். நீட் ஒழியாதவரை நம் பிள்ளைகளுக்கு நிம்மதி இல்லை என திமுக எம்பி கனிமொழி தெரிவித்துள்ளார். பெட்ரோல் டீசல் சிலிண்டருக்கான விற்பனை வரியை தாவிக அரசு குறைக்க வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். பெட்ரோல் டீசல் விலை உயர்த்தி இருப்பதன் மூலம் பாஜக அரசு எளிய மக்களின் அடிவயிற்றில் கை வைத்துள்ளது என திருமாவளவன் கூறியுள்ளார். இந்த விலை உயர்வால் அன்றாட பயன்பாட்டு பொருட்களின் விலைவாசியும் வெகுவாக உயரும் என்றார். 4 ஆண்டுகளுக்கும் மேலாக இல்லாத வகையில் பெட்ரோல் மற்றும் டீசல் இன்று லிட்டருக்கு தலா 3 ரூபாய் உயர்த்தப்பட்டன. இந்நிலையில் இது பிரதமர் மோடியின் பரிசு என கர்நாடக துணை முதல்வர் சிவக்குமார் விமர்சித்தார். பெட்ரோல் டீசல் விலை உயர்வை எண்ணெய் நிறுவனங்கள் உடனே திரும்பப் பெற வேண்டும். விலை உயர்வால் ஏழை எளிய மக்கள் பல்வேறு விதமான பாதிப்புகளை சந்திக்க நேரிடும் என டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். அதிமுகவின் கொறடா நியமனம் தொடர்பாக 2 அணிகளும் தொடர்ந்து மனுக்களை அளித்து வருகின்றனர். அவர்களின் மனுக்கள் ஆய்வில் உள்ளன. சட்டசபை விதிகளின்படி முடிவு செய்யப்படும் என சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகர் கூறினார். முதல்வர் விஜயின் நாகரிக சந்திப்பு ஊழல் வழக்குகளிலிருந்து திமுக முன்னாள் அமைச்சர்களை காப்பாற்றிவிடக் கூடாது என பாரதிய ஜனதா தேசிய மகளிரணி தலைவி வானதி சீனிவாசன் தெரிவித்துள்ளார். மே 18ஆம் தேதி கேரள முதல்வராக வி.டி. சதீசன் பதவியேற்க உள்ள நிலையில் விழாவில் பங்கேற்க முதல்வர் விஜய்க்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. மக்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகிவிடக் கூடாது என்பதற்காகவே சிறிதளவே பெட்ரோல் டீசல் விலைகளை பிரதமர் உயர்த்தியுள்ளார் என்று மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் சொன்னார். நீட் மறுதேர்வு கட்டணமின்றி நடத்தப்படும். தற்போது ரத்து செய்யப்பட்டுள்ள தேர்வுக்கான கட்டணம் திருப்பி அளிக்கப்படும் என மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். நீட் தேர்வு வினாத்தாள் வெளியான தவறுக்கு நாங்கள் பொறுப்பேற்கிறோம். குற்றவாளிகள் தப்ப முடியாது என்கிறார் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான். அடுத்த ஆண்டு முதல் நீட் தேர்வு ஆன்லைன் முறையில் நடத்தப்படும் என்றார். உத்தரப்பிரதேசத்தின் பல்வேறு மாவட்டங்களில் சூறாவளி காற்றுடன் பெய்த கனமழைக்கு 111 பேர் உயிரிழந்துள்ளனர். 72 பேர் படுகாயங்களுடன் சிகிச்சை பெற்று வருகின்றனர். பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்புப் பணிகளை துரிதப்படுத்த மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. முதல்வர் விஜய் நல்லது செய்வார் என ஓட்டு போட்ட மக்கள் எதிர்பார்ப்பில் உள்ளனர். பல சவால்களை எதிர்கொண்டு முதல்வராகியுள்ளார். இன்னும் நிறைய சவால்களை அவர் சந்திக்க வேண்டியிருக்கும் என சௌந்தர்யா ரஜினிகாந்த் தெரிவித்துள்ளார். ஊழல் வழக்குகளில் இருந்து திமுக முன்னாள் அமைச்சர்களை காப்பாற்றிவிடக் கூடாது. அவர்களுக்கு உரிய தண்டனை பெற்றுத்தர வேண்டும் என பாஜக தேசிய மகளிர் அணி தலைவி வானதி முதல்வர் விஜயை வலியுறுத்தியுள்ளார். ஆந்திராவின் கர்னூல் மாவட்டம் ஜொன்னகிரியில் தங்க வயல் உருவாகி வருகிறது. இந்த ஆண்டு 600 கிலோ தங்கம் உற்பத்தி செய்யப்படும் என முதல்வர் சந்திரபாபு நாயுடு கூறினார். திண்டிவனம் தைலாபுரம் தோட்டத்தில் உள்ள இல்லத்தில் நாளை முதல் அனைத்து நாட்களும் காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை பாமக நிறுவனர் ராமதாஸ் மக்கள் கட்சியினரை சந்தித்து குறைகளை கேட்டறிய உள்ளார். தீய சக்தி திமுகவுடன் கூட்டணி வைக்கலாம் என நெருப்பில் குதிக்க சொல்கிறார் பொதுச் செயலாளர் பழனிசாமி. வேறு வழியின்றி ஆதரவு தெரிவித்தேன். உயிருள்ளவரை என்னுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி என கே.சி. வீரமணி சொன்னார். நீட் தேர்வு முறையை முற்றாக கைவிட வேண்டும் என வலியுறுத்தி தமிழக அளவில் நடக்கும் ஆர்ப்பாட்டங்களில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி பங்கேற்கும் என திருமாவளவன் சொன்னார். தேர்தல் முடிந்தவுடன் பொதுமக்கள் மீது கூடுதல் சுமை சுமத்துவதை ஏற்றுக்கொள்ள முடியாது. பெட்ரோல் டீசல் மீதான கலால் வரியை மத்திய அரசு உடனே குறைக்க வேண்டும் என தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை வலியுறுத்தியுள்ளார். மதுரை மாநகராட்சியில் ரூபாய் 400 கோடிக்கு மேல் நடைபெற்றுள்ளதாக கூறப்படும் ஊழல் குறித்து முறையான விசாரணை நடத்தப்படும் என அமைச்சர் சி.டி.ஆர். நிர்மல்குமார் கூறினார்.
கவர்னர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேகரை சந்திக்க எடப்பாடி பழனிசாமி திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. கவர்னர் தற்போது கேரளாவில் இருப்பதால் சென்னை வந்ததும் அவரை சந்திக்க உள்ளதாக கூறப்படுகிறது. புதுச்சேரி என்ஆர் காங்கிரஸ் ஆட்சியில் 4வது முறையாக அமைச்சராக பதவியேற்றுக் கொண்டு ஹெலிகாப்டர் மூலம் ஏனாமிற்கு திரும்பிய அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவுக்கு மக்கள் வரவேற்பு அளித்தனர். சென்னை தலைமை செயலகத்தில் டிவிஎஸ், BMW, CII உட்பட முன்னணி கார் நிறுவனங்களின் உயர் அதிகாரிகளுடன் முதல்வர் விஜய் ஆலோசனை நடத்தினார். எம்ஜிஆர் படம், ஜெயலலிதா படம் வேண்டாம், தன் படம் மட்டுமே போதும், நான் தான் எல்லாம் என்று எண்ணிய எடப்பாடி பழனிசாமியின் கனவு தூள் தூளாகிவிட்டது என அமைச்சர் செங்கோட்டையன் விமர்சித்தார். மேட்டூர் அணையில் நீர் திறப்பு, காவிரி நீர் விவகாரம், மேகதாது அணை குறித்து முதல்வர் விஜய் நீர்வளத்துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். பார்லிமெண்டில் 1993 நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பு வெற்றி பெற குதிரை பேரம் மூலம் JMM MPக்களின் ஆதரவை குறுக்கு வழியில் பெற்றதாக அன்றைய பிரதமர் நரசிம்மராவ் மற்றும் பூட்டா சிங் மீது CBI வழக்கு பதிவு செய்தது. அதுபோன்று முதல்வர் விஜய் மீது வழக்கு வர வாய்ப்புள்ளது என அதிமுக MP இன்பதுரை கூறினார். பெட்ரோல், டீசல் விலை உயர்வை எண்ணெய் நிறுவனங்கள் உடனே திரும்பப் பெற வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி கோரிக்கை வைத்துள்ளார். அமமுக மாவட்ட செயலாளர் சேப்பாக்கம் ராஜேந்திரன் கட்சியில் இருந்து விலகியுள்ளார். கட்சி ஆரம்பித்த நோக்கத்தை மறந்து எடப்பாடி பழனிசாமிக்கு துதிப்பாடும் உங்களது சுயநல போக்கால் விலகுகிறேன் என தினகரனுக்கு கடிதம் அனுப்பினார். முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா பெயரில் கூடுதலாக ஒரு ஆங்கில எழுத்து சேர்த்து பெயரை மாற்றியதாக ஜோதிடர் ராதன் பண்டிட் தெரிவித்தார். மத்திய அரசின் வெளியுறவு கொள்கையில் ஏற்பட்டுள்ள தோல்வியே பெட்ரோல், டீசல் விலை உயர்வுக்கு முக்கிய காரணம் என கர்நாடக துணை முதல்வர் சிவக்குமார் குற்றம் சாட்டியுள்ளார். 28 முக்கிய நிர்வாகிகளை நீக்கி பழனிசாமி வெளியிட்ட அறிவிப்பு செல்லாது. நீக்கப்பட்டவர்கள் அவர்கள் வகித்த பொறுப்புகளில் தொடர்வார்கள் என நத்தம் விஸ்வநாதன் மற்றும் SP வேலுமணி இணைந்து கூட்டறிக்கை வெளியிட்டுள்ளனர். பழனிசாமியின் பிரச்சார உழைப்பை யாரும் மறுக்கவில்லை. தோல்விக்கான காரணங்களை அனைவரும் சேர்ந்து ஆராய்வோம். போங்க என்று விரட்டாமல் வாங்க என்று அழைத்து பேச வேண்டுமென SP வேலுமணி கூறினார். சிறுபான்மையினர்களின் அரசு என்று நீங்கள் கூறிக்கொள்வது பெரும்பான்மையினர்களை ஒடுக்கவா முதல்வரே என பாரதிய ஜனதா மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கேள்வி எழுப்பினார். சனாதனம் குறித்த தாவிக MLA பேச்சுக்கு கண்டனம் தெரிவித்தார். அதிமுகவின் பொதுச் செயலாளரான எடப்பாடி பழனிசாமிக்கே கொறடாவை நியமிக்க அதிகாரம் உள்ளதாக MP ரவிக்குமார் கூறினார். அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமிதான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதிமுகவை கட்டமைக்க வேண்டும், அதுதான் எங்களின் கோரிக்கை. தோல்விக்கான காரணம் குறித்து ஆலோசிக்க வேண்டும். அதிமுக பொதுக்குழு கூட்டத்தை உடனடியாக கூட்ட வேண்டும் என முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி கூறினார். நீட் மறுதேர்வு நடத்தும் முடிவை கைவிட வலியுறுத்தி பிரதமர் மோடிக்கு திமுக தலைவர் ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். தேர்தல் தோல்வி குறித்து கள ஆய்வு செய்து அறிக்கை சமர்ப்பிக்க 36 பேர் அடங்கிய குழுவை அமைக்க திமுக தலைமை உத்தரவிட்டுள்ளது. அந்த குழு தொகுதி வாரியாக சுற்றுப்பயணம் செய்து பொதுமக்கள், திமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களை சந்தித்து அவர்களது பரிந்துரைகளையும் கள ஆய்வு அறிக்கையையும் ஜூன் 5ஆம் தேதிக்குள் திமுக தலைவர் ஸ்டாலினிடம் சமர்ப்பிக்க உள்ளது. பிரதமர் மோடியின் வேண்டுகோளின்படி பீகார் முதல்வர் சாம்ராஜ் சௌத்ரி தனது வீட்டிலிருந்து தலைமைச் செயலகத்திற்கு நடந்தே சென்றார். முதல்வருடன் பல்வேறு அரசுத்துறை செயலாளர்கள், உயர் அதிகாரிகள் உள்ளிட்டோரும் நடந்து சென்றனர். நீட் வினாத்தாள் கசிந்த வழக்கில் புனேவைச் சேர்ந்த வேதியியல் ஆசிரியர் குல்கர்னியை CBI போலீசார் கைது செய்தனர். தேர்வுக்கு முன்பு தனியார் டியூஷன் வகுப்பில் மாணவர்களுக்கு வினாக்களை அவர் கசியவிட்டது விசாரணையில் தெரியவந்துள்ளது. தமிழகத்தில் இன்றும் 11 IAS அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். வேளாண் மற்றும் நலத்துறை செயலாளராக சங்கர் IAS, கூட்டுறவு சங்க பதிவாளராக லதா IAS, வேளாண் துறை இயக்குநராக முரளிதரன் IAS ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். திராவிடர் கழகம் சார்பில் நீட் தேர்வுக்கு எதிராக நாளை நடைபெறும் கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு திமுக ஆதரவு தெரிவித்துள்ளது. திமுக கட்சி நிர்வாகிகள், தோழர்கள் மற்றும் இளைஞர்கள் பெருந்திரளாக கலந்து கொள்ள அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. நீட் வினாத்தாள் கசிந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட முக்கிய குற்றவாளி தனஞ்சய் லோகாண்டேவை 6 நாட்கள் CBI காவலில் வைத்து விசாரணை நடத்த கோர்ட் அனுமதி அளித்துள்ளது. 2026 T20 உலகக்கோப்பை சாம்பியன் பட்டம் வெல்ல முக்கிய காரணமாக இருந்த பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த கிரிக்கெட் வீரர் இஷான் கிஷனுக்கு அம்மாநில முதல்வர் சாம்ராஜ் சௌத்ரி ரூபாய் 1 கோடிக்கான காசோலையை பரிசாக வழங்கினார். அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு வரலாறு காணாத வகையில் வீழ்ச்சியடைந்து 95.94 இருந்து 96.11 உள்ளது. உலகில் பல நாடுகளில் பெட்ரோல் மற்றும் டீசல் விலைகள் 20% முதல் 100% வரை உயர்ந்த போது இந்தியாவில் பெட்ரோல் 3.2%, டீசல் 3.4% மட்டுமே உயர்த்தப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார்.
மாநிலத்தில் வெள்ளிக்கிழமை தோறும் வாகனமில்லா தினம் திட்டத்தை கடைபிடிக்க வேண்டும். அன்றைய தினம் அமைச்சர்கள், அரசு மற்றும் தனியார் ஊழியர்கள், மாணவர்கள் சைக்கிளில் செல்ல வேண்டும் என ஆந்திர முதல்வர் சந்திரபாபு வலியுறுத்தினார். கேரளாவில் வரும் 26ஆம் தேதியில் தென்மேற்கு பருவமழை தொடங்கும் என இந்திய வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இடுக்கி, மலப்புரம் மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. நாடு முழுவதும் பெட்ரோல் மற்றும் டீசல் விலை உயர்த்தப்பட்டதை தொடர்ந்து சிஎன்ஜி விலையும் ரூபாய் 2 உயர்த்தப்பட்டுள்ளது. நீட் நுழைவுத் தேர்வில் முறைகேடுகள் தடுக்க அடுத்த ஆண்டு முதல் ஆன்லைனில் தேர்வு நடத்துவது குறித்து முடிவு செய்யப்பட்டுள்ளது. நீட் தேர்வில் இனி முறைகேடு நடக்காது என மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் சொன்னார். பிரதமர் மோடி அரசின் தவறால் பெட்ரோல், டீசல் விலை உயர்ந்துள்ளது. இதனால் சாமானிய மக்கள் கடும் பொருளாதார நெருக்கடியை சந்திக்கின்றனர் என காங்கிரஸ் எம்பி ராகுல் குற்றம் சாட்டினார். தங்கத்தின் இறக்குமதி வரி 15% உயர்த்தப்பட்டுள்ள நிலையில் ஒரு உரிமத்திற்கு அதிகபட்சமாக 100 கிலோ தங்கம் மட்டுமே இறக்குமதி செய்ய அனுமதி வழங்கி மத்திய அரசு புதிய கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. மேற்கு வங்கத்தில் உள்ள அனைத்து பள்ளிகளிலும் வகுப்புகளை தொடங்கும் முன் வந்தே மாதரம் பாடல் பாடப்படுவது கட்டாயம் என அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. அரபிக்கடலில் வரும் 17 மற்றும் 24ஆம் தேதிகளில் அடுத்தடுத்து 2 குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. பெட்ரோல், டீசல் விலை உயர்த்தப்படுவதாக எண்ணெய் நிறுவனங்கள் அறிவித்துள்ளன. அதன்படி பெட்ரோல் விலை லிட்டருக்கு $3.14 உயர்ந்து 1 லிட்டர் $103.90 டீசல் விலை லிட்டருக்கு $3.11 உயர்ந்து $95.47 விற்பனை செய்யப்படுகிறது. கர்நாடக துணை முதல்வர் டி.கே. சிவக்குமார் தனது பிறந்த நாளை முன்னிட்டு திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலுக்கு குடும்பத்துடன் வந்து சுவாமி தரிசனம் செய்தார். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் கெங்கையம்மன் சிரசு திருவிழாவில் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். அம்மன் உடலில் சிரசு பொருத்தப்பட்டது. கடலூரில் பலத்த இடி மின்னலுடன் மழை பெய்த நிலையில் கல்லூரி மாணவர் ஹரிஹரன் மின்னல் தாக்கி பலியானார். இதுகுறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, தேனி மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை மையம் கணித்துள்ளது. திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் சாமி தரிசனம் செய்ய 28 மணி நேரம் காத்திருக்க வேண்டும் என தேவஸ்தானம் அறிவித்துள்ளது. தென்மேற்கு பருவமழை அடுத்த 24 மணி நேரத்தில் தொடங்குவதற்கு சாதகமான சூழ்நிலை நிலவுவதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அந்தமான் கடல் பகுதியில் பருவமழை தொடங்கும் என கூறியுள்ளது. தேனி போடிநாயக்கனூரில் அரசு மதுபான கடையை அகற்றக்கோரி அப்பகுதி பெண்கள் இன்று திடீர் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடையை திறக்க வந்த பணியாளர்களை தடுத்து நிறுத்தி கடையை நீங்களாகவே அடைக்கிறீர்களா அல்லது நாங்கள் உடைக்கவா என்று ஆவேசமாக கேள்வி எழுப்பினர். திருப்பதி சித்தூர் தேசிய நெடுஞ்சாலையில் நிறுத்தி வைக்கப்பட்ட லாரி மீது கார் மோதியதில் 2 பெண்கள் பலியாகினர். 6 பேர் காயமடைந்தனர். சென்னை ஏசிஆர் கடற்கரைகளில் கொட்டப்பட்டுள்ள குப்பை கழிவுகளை முழுமையாக அகற்ற மாநகராட்சி கமிஷனர் தலைமையில் குழு அமைத்து தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது. அரசு அலுவலகங்கள், அரசு துறை சார்ந்த கட்டடங்களில் முதல்வர் விஜய் போட்டோவை வைக்க தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. OMR சாலையில் கழிவுநீர் குழாய் உடைந்து சாலையில் ஆறு போல் ஓடியதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்தனர். கும்பகோணம் அருகே சுவாமிமலை காவல் நிலையத்திற்கு உட்பட்ட மணப்படையூர் கிராமத்தில் நாட்டு வெடிகள் தயாரிக்கும் கூடத்தில் வெடி விபத்து ஏற்பட்டது. போலீசார் விசாரிக்கின்றனர். பிரதமர் மோடி டெல்லியிலிருந்து விமானம் மூலம் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு புறப்பட்டார். அவர் 6 நாட்கள் பயணமாக நார்வே, ஸ்வீடன் உள்ளிட்ட 5 நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டுள்ளார். நீட் தேர்வு தொடர்பாக சமூக வலைதளங்களில் பரவும் வதந்திகளை நம்ப வேண்டாம். ஹால் டிக்கெட் மற்றும் வழிகாட்டுதல்கள் தேசிய தேர்வு முகமை அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் வெளியிடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் குமரிக்கடலில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. மே மாதத்திற்கான மகளிர் உரிமைத் தொகை ரூபாய் 1000 வழக்கம் போல் பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் இன்று வரவு வைக்கப்பட்டுள்ளது. தங்கத்தின் விலை சவரனுக்கு ரூபாய் 800 குறைந்து ரூபாய் 1,19,600க்கும் 1 கிராம் ரூபாய் 14,950 விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிராம் வெள்ளி விலை கிராமுக்கு ரூபாய் 10 குறைந்து ரூபாய் 305க்கு விற்பனையாகிறது. இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் மறுதேர்வு ஜூன் 21ஆம் தேதி நடைபெறும் என தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. பெட்ரோல் மற்றும் டீசல் விலை உயர்வை மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும் என லாரி உரிமையாளர்கள் சங்கம் வலியுறுத்தியுள்ளது. திருவொற்றியூரில் சட்டவிரோத மது விற்பனையை தடுக்க தவறிய இன்ஸ்பெக்டர் மோகன்தாஸ் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். மதுரவாயல் தாம்பரம் புறவழிச்சாலையில் ஆபத்தான முறையில் நடக்கும் ஆட்டோ ரேஸால் மக்கள் பீதியடைந்தனர்.
சினிமா பாணியில் அடுத்தடுத்து அனல் பறக்க வரிசை கட்டி சென்ற ஆட்டோக்களின் வீடியோ வெளியாகியுள்ளது. ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் லட்டுகள் வழங்கியதில் சுமார் 3,40,00,000 ரூபாய் வரை மோசடி நடைபெற்றது கண்டுபிடிக்கப்பட்டதைத் தொடர்ந்து 6 ஊழியர்கள் தற்காலிக பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். அமெரிக்கா ஈரான் மோதலை தடுப்பதில் இந்தியாவால் மட்டுமே முக்கிய பங்காற்ற முடியும் என ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர் செர்ஜி லாவ்ரோவ் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவிடமிருந்து 200 போயிங் விமானங்களை வாங்க சீனா ஒப்புக்கொண்டுள்ளது. இது அமெரிக்க உற்பத்தித் துறைக்கு பெரும் ஊக்கமளிக்கும் என அதிபர் டிரம்ப் தெரிவித்துள்ளார். நடிகர் விஜய் முதல்வராகியுள்ள நிலையில் பல துறையைச் சேர்ந்த பிரமுகர்கள் அவரை சந்திக்கின்றனர். தென்னிந்திய நடிகர் சங்க நிர்வாகிகளான தலைவர் நாசர், பொருளாளர் கார்த்தி, துணைத் தலைவர்கள் பூச்சி முருகன் மற்றும் கருணாஸ் ஆகியோர் சென்னை தலைமைச் செயலகத்தில் விஜயை சந்தித்து வாழ்த்தினர். அப்போது திரைத்துறை மற்றும் நடிகர் சங்க கட்டடம் தொடர்பான சில கோரிக்கைகளை முன்வைத்தனர். செல்லா ஐயாவு இயக்கத்தில் விஷ்ணு விஷால், ஐஸ்வர்ய லட்சுமி நடிப்பில் வெளியாகி வரவேற்பை பெற்ற படம் கட்டா குஸ்தி. இதே கூட்டணியில் தற்போது கட்டா குஸ்தி 2 உருவாகிறது. படத்தின் முதல் பார்வை போஸ்டரை வெளியிட்டு சம்பாதிக்கிறது மட்டும் வேலை இல்ல, வீட்டை சமாளிக்கிறதும் ஃபுல் டைம் வேலைதான் என குறிப்பிட்டு ஜூலை 3 படம் ரிலீஸ் என அறிவித்துள்ளனர். மலையாள நடிகையான அபர்ணா தாஸ் தமிழில் பீஸ்ட், டாடா போன்ற படங்களில் நடித்தார். 2024 தீபக் பரம்போல் என்பவரை திருமணம் செய்தார். தொடர்ந்து பிறமொழி படங்களில் நடித்தார். இப்போது 3 ஆண்டுகளுக்கு பின் தமிழில் லவ் பைட் என்ற படத்தில் சந்தானம் ஜோடியாக ரீஎன்ட்ரி தருகிறார். ஜாம்பிகள் பின்னணியில் கலகலப்பான த்ரில்லர் படமாக இது உருவாகிறது. செல்வின்ராஜ் சேவியர் இயக்குகிறார். நந்தினி ரெட்டி இயக்கத்தில் சமந்தா கதையின் நாயகியாக நடித்து தயாரித்துள்ள படம் மாயண்டி பங்காரம் ஆக்ஷன் பின்னணியில் சஸ்பென்ஸ் படமாக உருவாகியுள்ளது. மே 15ஆம் தேதியான இன்று படம் வெளியாக வேண்டியது. படப்பணிகள் முடியாததால் ரிலீஸை தள்ளி வைத்தனர். இப்போது ஜூன் 19 ரிலீஸ் என அறிவித்துள்ளனர். நடிகர் ரவி மோகன் விவாகரத்து கோரியுள்ள நிலையில் பாடகி கெனிஷாவுடன் நெருக்கமாக உள்ளார். இதனால் கெனிஷாவை பலரும் விமர்சிக்கின்றனர். இதற்கு பதிலளிக்கும் விதமாக வீடியோ வெளியிட்டுள்ள கெனிஷா, 2013 தாயையும் 2017 தந்தையையும் நான் இழந்தேன். 4ஆம் வகுப்பு படித்தபோது உறவுக்காரர்களால் பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளானேன். 19 வயதில் திருமணம் நடந்தது. நான் கர்ப்பமாக இருந்தபோது என் கணவர் வயிற்றில் மிதித்ததால் 4 மாத சிசு இறந்தது. பின்னர் திருமண வாழ்வை விட்டு வெளியேறினேன். பாரில் பாட்டு பாடி ரூபாய் 500 சம்பாதித்தேன். ஒரு சிசுவை வயிற்றிலேயே இழந்த நானா ரவியின் குடும்பத்தை கெடுக்க நினைப்பேன். யார் குடும்பத்தையும் கெடுக்கவில்லை. என்னை விமர்சிப்பதை விட்டுவிட்டு உங்கள் வாழ்க்கையில் கவனம் செலுத்துங்கள் என்று கண் கலங்க பேசியுள்ளார்.